பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. இதுவரைக்கும் எடுத்த எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டு, யாரெல்லாம் ஆண்டவருக்காக காணிக்கை வழியாக தசம பாகத்தின் வழியாக ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அவருடைய சத்திய வார்த்தைக்கு இன்றைக்கு நம்ம செவி கொடுப்போம். நம்ம எல்லாருமாய் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு ஒரு விசேஷமான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமான ஒரு செய்தியை நாம கேட்க போகிறோம். 2 கொரிந்தியர் நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். அதுல 3 வசனங்களை நம்ம நிறுத்தி நிதானமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15, 16, 17 3 வசனங்களை வாசிக்கிறாங்க. அதுல இங்கிலீஷ்ல மட்டும் 2 கொரிந்தியர் 5th சாப்டர்ல 17th வேர்டு மட்டும் அவங்க படிக்கிறாங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. 5th சாப்டர்ல 17th வேர்டு என்ன சொல்லுது? Therefore, if anyone is in Christ, he is new creation. The old has gone, the new has come. Amen. Hallelujah. Praise the Lord. 15ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் ஒருத்தர் படிங்க. இப்படி இருக்க சகோதரர் இல்லம்மா 15 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்காகவே பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோமே, தியானிக்கிறோமே, விசுவாசிக்கிறோமே, நம்புகிறோமே. இப்ப 16 படிங்க ஒருத்தரு. ஆகையால் இது முதற்கொண்டு நல்ல கவனிங்க, இந்த நாள் வரைக்கும் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் பார்க்க மாட்டோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் அறிய மாட்டோம். ஏனெனில் அவர் ஆவியான தேவனாய் அவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் வழியாய்தான், பிதாவின் ஆவியானவர் வழியாய்தான் அவர் 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்து எழுந்தார். அவரை இனி நாங்கள் மாம்சத்தில பாராமல் ஆவியினாலே நாங்கள் அவரை பார்க்கிறோம். அதான் இதனுடைய அர்த்தம். 17ஆவது வசனம். இப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இப்படி இருக்க ஒருவன் அல்லது ஒருத்தி கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டு வந்தால் புது படைப்பாய் அவர்கள் இருக்கிறார்கள். புது சிருஷ்டிக்கப்பட்ட மகனாய் மகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில வந்த எல்லா பழமையான காரியங்கள், கசப்பான காரியங்கள், வேதனையான காரியங்கள் எல்லாமே ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இதைத்தான் இன்றைக்கு நாம தியானம் பண்ண போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்ற தலைப்பிலே நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வது அல்லது கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம், எப்படி வேணும் நம்ம எழுதுக்கலாம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்ற கேள்விக்குறியோடு கூட இந்த சத்திய வசனத்திற்கு நாம செவி கொடுத்து, இன்றைக்கு நான் கிறிஸ்தவனாய் வாழ்கிறேனா, உண்மையான கிறிஸ்தவனாய் வாழ்கிறேனா, உண்மை உள்ள கிறிஸ்தவனாய் வாழ்கிறேனா, அல்லது வெறும் பேர் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா போதுமா, அல்லது ஒரு ஜப கூடாரத்துக்கு போயிட்டு வந்தா போதுமா, மற்ற நாளெல்லாம் நான் ஆண்டவரை நினைக்க கூடாதா?
மற்ற நேரத்துல எல்லாம் ஆண்டவரை நம்ம மறந்துடணுமா அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள், அநேக கேள்விக்குரிய காரியங்கள் இந்த வேதத்துல கொரிந்தில அநேக புஸ்தகத்திலே புனித பவுல் சின்னப்பர் இப்படியாய் எழுதுகிறார். ஆகவேதான் அவர் இந்த 2 தீமோத்தேயுல எல்லாம் பார்க்கும்போது சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் சரி, சமயம் வாய்க்கால் மட்டும் போனாலும் கூட சரி, திருவசனத்திற்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? நேரம் கழிச்சா போறோம், நேரம் கழிச்சா பைபிள் படிக்கிறோம், நேரம் கழிச்சா ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றா பாருங்க, உனக்கு சமயம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, 24 மணி நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 24 மணி நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம் எவ்வளவு? 1 மணி நேரம், இல்லாட்டி அரை மணி நேரம், இல்லாட்டி ஒரு 2 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமையில, இல்லையா? அப்போ இந்த நேரத்துல மாத்திரமா அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அனுதினமும் ஆண்டவர் உன்னை பாதுகாத்து வருகிறபடினாலே நீங்களும் நானும் அனுதினமும் அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது ஸ்தோத்திர ஆண்டவரே என்று சொல்லி எழுந்திருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். ஒரு நொடி பொழுதுல கூட இமைப்பொழுது மறந்தாலும் இரக்கத்தினாலே நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லையா? ஆக அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம வாசித்த ஒவ்வொரு வாசகம் கூட, ஒவ்வொரு வசனங்கள் கூட தேவன் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து, அதாவது நம்முடைய முற்பிதாக்களை பாதுகாத்த தேவன் என்றைக்கும் பாதுகாத்து வழிநடத்துகிறவரா இருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறாயா? கிறிஸ்தவனாய் வாழ்கிறாயா? உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிறார்களா? சத்தியம் உள்ளவர்களாய் வாழ்கிறார்களா? என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, என்னை விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம எல்லாரையும் அன்போடு கூட கேட்கிற விசேஷித்த காரியங்கள் தான் இந்த காரியம். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தால் பழையவைகள் எல்லாம் என்னடும் முடிந்து போகும், எல்லாம் புதிதாகும் என்று சொல்லுகிறார். ஆக இதுவரைக்கும் நாம நமக்காக பிழைத்து விட்டோம், நமக்காக வாழ்ந்து விட்டோம். இனி வருகிற காலத்திலாவது நாம இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையான கிறிஸ்துவர்களாய் வாழ்வோம். ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒரு வகையில ஊழியம் செய்வோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம சொல்லுவோம். விசுவாச பிரமாணத்துல அதானே சொல்றோம். என்ன சொல்றோம் விசுவாச பிரமாணத்துல? ஆண்டவரே தேவரீர் நீ வரும் அளவும் உடைய மரணத்தை எடுத்துரைக்கிறோம், அறிக்கை எடுக்கிறோம். யாருக்கு சொல்லி இருக்கிறோம்? நம்ம உடைய வருகையை நம்ம எடுத்துரைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். உடைய மரணத்தை சொல்றோம் ஆண்டவரே, உடைய வருகையையும் நம்ம சொல்றோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 365 நாளும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், யாருக்கு சொன்ன மகனே, யாருக்கு சொன்ன மகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னா, இல்ல ஆண்டவரே, 1-2 பேருக்கு சொல்லி இருக்கிற ஆண்டவரே, கேட்டும் கேட்காம இருக்கிறாங்க ஆண்டவரே, பரவாயில்ல, நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடணும், அவ்வளவுதான். அவங்க கேட்கிறாங்களே இல்லையோ, இங்க ஜெபம் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், இல்லையா? ஆலயத்துல ஆராதனை நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அந்த நேரங்கள் கூட தெரியும், நான் சமயம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த நீ வந்து அந்த இடத்துல ஆராதனையில பங்கேற்றினால் உனக்கு ஆசீர்வாதம். நீ வராம போனா தப்பு யாரு? உன்னது என்னதுதான். இதைத்தான் ஆண்டவர் கேட்பாரு. உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்குது, இல்லையா? பக்கத்து தெருவிலேயே இருக்குது, ரொம்ப தூரம் கூட இல்ல. ஆலயங்கள் எல்லாம் ஜெப கூடாதுங்களாம். இன்னைக்கு ஒரு தெருவுல வந்து 4-5 வீட்டுல தொடர்ந்து ஜெபம் நடந்து கொண்டே இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கைவிடப்படக்கூடாது, ஒருவரும் தவறி போகக்கூடாது, ஒருவரும் நரகத்திற்கு போகக்கூடாது, எல்லாரும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே இடத்துல நியூ டெஸ்டிமெண்ட் அப்படியே வாங்க, 1 ஜான் முன்னாடி வாங்க, இன்னும் கொஞ்சம் அந்தாண்ட வாங்க, அந்த பக்கம் 1 ஜான்ல அங்கே ஒரு வசனம் சொல்கிற 2nd சாப்டர்ல 6th வேர்ட், நான் உண்மையாகவே கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேனா, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறேனா? 1 ஜான் 2nd சாப்டர் 6th வேர்ட். நீங்க எடுத்து படிங்க, இங்கிலீஷ்ல எடுத்து படிச்சால உடனே நான் திரும்ப அதை நம்ம சொல்றோம். 1 யோவான், இல்லையா? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கின்றது. இல்ல நித்திய நிதானமா படிங்க. அவருக்குள்
நிலைத்திருக்கிறேன் என்று அவருக்குள் நிலைத்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. பத்தியா, இயேசுவை அறிந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். இங்கிலீஷ்ல படிமா. Whoever claims to live in him must walk as Jesus did. ஆமென். மிக அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தை மறுபடியும் வேற ஒருத்தர் படிங்க. அதே வசனம் தான். அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. பத்தியா, அப்போ கிறிஸ்து எப்படியெல்லாம் நடந்தாரு, எப்படியெல்லாம் வாழ்ந்தாரு, எப்படியெல்லாம் மன்னிச்சாரு, எப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்டாரு, எப்படியெல்லாம் அவரு தனக்காக நமக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார் இல்லையா, நமக்காக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார். கிறிஸ்தவர்களா இருக்கிறனா அதுல ஒரு சில காரியங்களையாவது நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். அதுல விசேஷமானது என்ன தெரியுமா? மன்னிப்போம் மறப்போம். அதான் நம்ம காட்டு பண்ணணும். பிறர் குற்றம் மன்னித்தோம், அதனால் எங்கள் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிக்கிறோம். ஆனா மறுக்கிறதுல நிறைய பேர். ஆனா கிறிஸ்து அப்படியா? ஆண்டவரிடத்துல ஒருவர் போய் கேட்டார், ஆண்டவரே என் பாவம் எவ்வளவு சொல்லு ஆண்டவரே, நான் செய்த தவறெல்லாம் எவ்வளவு ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அவருக்கு தரிசனத்துல சொன்னாதான், அதெல்லாம் நான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னா. உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய குற்றங்களை, உன்னுடைய துரோகங்களை கிழக்கிற்கு மேற்கு எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரமா தூக்கி போட்டேன், கடலின் ஆழத்திலே நான் போட்டு விட்டேன் மகனே அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க பைபிள் என்ன சொல்லுகிறது? இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்தவனாய் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாய் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், அவர்படி நான் நடக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர் நடந்தபடியே என்ன பண்ணுமா? நீனும் நானும் நடக்கணும். அதான் கிறிஸ்தவர்கள். இதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது. நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறேனா, உண்மையான கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனா இருக்கிறேனா? அதனால்தான் அநேக போதகர் சொல்லுவாங்க, அநேக பாதிரிமார்கள் சொல்லுவாங்க, அநேக பாஸ்டர்கள் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தாலே போதும், இந்த முழு உலகத்தை ரட்சித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்தாலே போதுங்க. மிச்ச காரியத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றி கொடுவார். ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார், அற்புதமாய் மாற்றி தருவார். என்ன அற்புதமான ஒரு ஆண்டவருங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவை போல நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அவர் அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள வாழும்போது ஒரு சில பாடுகள், வேதனைகள் எல்லாம் வரும். அந்த பாடுகளை நம்ம எப்படி சகிப்பது என்று சொல்லி இப்போ ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பீட்டர் ஜான் எடுத்தீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி பாருங்க. ஃபர்ஸ்ட் பீட்டர் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் மிக அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது. ஃபர்ஸ்ட் பீட்டர் if anyone suffers, 16th verse. if anyone suffers as a Christian, let him not be ashamed, but let him glorify God in this matter. Amen. Amen. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன அருமையாய் சொல்லுகிறது பாருங்க. நிறைய பேர் நம்ம சொல்ற காரியங்கள் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? எனக்கு வந்த கஷ்டம் மாதிரி யாருக்கும் வரக்கூடாது, எனக்கு வந்த பிரச்சனை மாதிரி யாருக்கும் வரக்கூடாது, எனக்கு வந்த துன்பம் மாதிரி யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வெறுப்புல ஒரு சில காரியங்களை நம்ம சொல்றோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவர்கள், மற்றவர்களை மன்னித்து வாழ்கிறவர்கள், அனுதினமும் ஜெபித்து வாழ்கிறவர்கள், அனுதினமும் விசுவாசத்திற்குள்ளே இருக்கிறவர்கள் இல்லையா? இங்க சொல்லு பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுது? இங்க படிக்கிறாங்க, படிமா.
ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினாலே பாடுபட்டால். பத்தியா? அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு பாடு வருமா இல்லையா? இயேசுவை ஏத்துக்கினா எல்லாம் நல்லாயிடும், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்றது உண்மைதான். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அதிசயமான காரியங்களை செய்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார், சாபத்தை நீக்கிறார், பலவீனத்தை மாற்றுகிறார், வியாதி நோய்கள் எல்லாம் மாற்றுகிறார். ஆனாலும் கூட இங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கனி கொடுக்கிற மரத்துக்கு தான் என்ன விழும்? கல்லடிபடும். எப்போ நாம நல்லதை செய்ய போறோமோ, எப்போ நாம நல்லவங்களா வாழ போறோமோ, எப்போ நம்ம உண்மை உள்ளவங்களா இருக்க போறோமோ, அப்போதான் ஒரு சில போராட்டங்களே வரும். அதனால்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, கொடுத்து கெட்டவனோட சொல்லுமா சாந்தியம்மா சொல்லுங்க, கொடுக்காத நல்லவனா இருக்கிறது நல்லது அப்படின்னு. ஏன் கொடுத்து இந்த பாடு? சும்மா போறீங்களா, மாமா காபி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னா அந்த அம்மா இல்லாததெல்லாம் சொல்லலாமா? யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி சொன்னாங்க, இதெல்லாம் தேவையா? மரியாதையா வந்தியா, காபி குடிச்சியா, என்ன பண்ணு, போயினே இரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க அந்த வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் அல்லேலூயா. ஒருவன் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அவ்வளவுதான். அல்லேலூயா. பாடுபட்ட பிறகு அடுத்து என்ன வரும்? அவனுக்கு வெட்கம் வராது. ஏன்னா உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிறவர்கள், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு, பழைய கசப்பெல்லாம் போயிடுச்சு, சாப்பெல்லாம் போயிடுச்சு, பலவீனம் எல்லாம் போயிடுச்சு. அதனால போன பிறகு இல்லையா, பாடுபட்டால் அவர்கள் யார் அறிந்திருக்கிறாங்க? தேவனை அறிந்திருக்கிறாங்க. அதனால தேவனையே மகிமைப்படுத்துகிறதுனால், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுனால், அவரை ஆராதிக்கிறதுனால், அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறதுனால தேவன் அந்த துன்பத்திலிருந்து நம்முடைய முகங்கள் வெட்கப்படாதபடிக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி 2 பேஜ் அப்படி வாங்க, ஈப்ரூக்கு முன்னாடி கொலோசியன்ஸ் இருக்கும் பாருங்க. அதுல 3rd சாப்டர்ல 16 and 17, கொலோசியர் 3வது அதிகாரம் 16, 17. அந்த இடத்துல கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நாம அதை செய்யறோமா? அல்லது யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்க, யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்க, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலே செஞ்சுட்டாங்க, அத்தையே புத்தி ஊத்தி காமிக்கிறது இல்லையா? வெந்த புண்ணுல வேர்பாயிர மாதிரி சொல்லி காமிக்கிறது. இதை பண்ணியே, அதை பண்ணியே, அதை சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லிருந்தா அவங்களுக்கு கோபம் வருமா, மன்னிப்பு வருமா? கோபம் தான் ஜாஸ்தி வரும், எரிச்சல் தான் ஜாஸ்தி வரும். அதனால கிறிஸ்துவுக்குள்ளே நீ நானும் வாழ்றது உண்மையா அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும், யார் யாருக்கு எப்படி எல்லாம் புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எப்படி இதை பவுல் சின்னப்பர் கொலோசியருக்கு எழுதும் போது சொல்றாரு. 3rd சாப்டர்ல 16th வேர்டு. Christ's message in all its richness must live in your hearts. Teach and instruct each other with all wisdom. Sing psalms, hymns and sacred songs. Sing to God with thanksgiving in your hearts. Amen. 17 படிமா. Everything. இங்க படிக்கிறாங்க, படிங்க. These are the shadow of the things that were to come. The reality, however, is found in the Christ. Amen. Hallelujah. இதாங்க நடக்கணும், இப்படிதான் செய்யணும். என்ன சொல்லுது? 3:16 ஒருத்தர் படிங்க, 17 ஒருத்தர் படிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும். நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்களா இருக்கிற அனுதினமும் அவர்கள் ஜெபம் பண்ணினா, பைபிள படிச்சா, வேதத்தில் இருக்கிற வசனங்களை பார்த்தா, அந்த வசனம், அந்த வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்யுமா? கிறிஸ்தவர்கள் வசனத்தை வாசித்தால் சகல ஞானத்தோடும், அவர்கள் சகல ஞானத்தோடும் பரிபூர்ண மகா வாசமாய் இருப்பதாக. பரிபூர்ணமாக தேவனுடைய வசனம் அவர்களுக்குள்ள எப்படியா இருக்குமா? வாசமா இருக்கும். அப்படியே வந்து ஸ்டே பண்ணிடுவார் உனக்குள்ள, எனக்குள்ள. அல்லேலூயா.
சங்கீதங்களினாலும் கீர்த்தனை பாட்டுகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்களுடைய இருதயத்திலே நம் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்க. அல்லேலூயா. பக்தியா கிறிஸ்தவர்களா இருக்கிறது சாதாரணமானது கிடையாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் எல்லா விதத்திலும் ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் உதவி செய்வார். அவர் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறதுனால ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே பரிபூரணமாய் இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நிலைத்திருக்கிறதுனால அநேகருக்கு நாம புத்தி சொல்லி சங்கீத பாடல்களை பாடி ஞான பாட்டுக்களை பாடி கீர்த்தனைகளை பாடி எல்லா விதத்திலும் தேவனுக்கு மகிமை செலுத்தி அநேகருக்கு புத்தி சொல்லி கொண்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு? வார்த்தையினாலாவது பத்தியா நம்முடைய பேசுகிற அந்த வார்த்தையினாலாவது நாம செயல்படுகிற செய்கைகள்னாலாவது கொடுக்கிறது வாங்குறது எல்லாத்திலையும் நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவருடைய முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நீங்க யாருக்கு என்ன உதவி செய்தாலும் கூட என்ன செய்தாலும் கூட நீங்க ஜெபம் பண்ணிட்டு கொடுங்க. அது நான் உங்களுக்கு கொடுக்கலங்க, இயேசுவின் நாமத்தினால கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால செய்யறேன், இயேசுவின் நாமத்தினால போகிறேன், இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. தேவனுக்கு இது மகிமையான காரியங்களா இருக்கும். இதான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வது. இப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வாங்க. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும், எல்லாமே புதிதாய் மாறிப்போம். அல்லேலூயா. இதெல்லாம் நினைத்துதான் பழைய ஏற்பாடு, அதாவது இந்த மல்கியா புத்தகத்திற்கு முன்னாடி இருக்கிறது பாருங்க ஒரு புத்தகம் ஆபக்கூக் அப்படின்னு. அவர் கூட ஒரு சில சங்கீதங்களில கூட ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தை படிக்கும் போது அங்கே வரும் சங்கீதங்களில் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படி. அதாவது இங்க பேஜ் நம்பர் வேணா நான் சொல்றேன் பாருங்க, 1089 பக்கம். அதாவது செப்பனியாக்கு பக்கத்திலேயே வரும் பாருங்க, அங்க ஆபக்கூக் அப்படின்னு வரும். இங்கிலீஷ்ல கூட அதே தான், ஆபக்கூக் அப்படின்னு வரும். 3rd சாப்டர்ல மிக அருமையான ஒரு வசனம். அங்க இங்கிலீஷ்ல வேணா 17-18 படிங்க. 3rd chapterல 17-18. Even though the fig trees have no fruit and no grapes grow on the vines, even though the olive crop fails and the fields produce no corn, even though the sheep all die and the cattle stalls are empty, yet I will rejoice in the Lord. I will joy in the God of my salvation. Amen. Amen. Hallelujah. ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 17 படிச்சாங்க, 18 படிச்சாங்க, 19 கூட நம்ம படிக்க போறோம். 17 படிங்க. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், நல்ல கவனிங்க. அத்தி மரத்தை தேவன் அதிகமாய் நேசிக்கிற ஒரு மரம் அது. ஏன்னா அந்த அத்தி மரத்துலதான் மேலே கிளைகள் வரும், அந்த கிளைகளுக்கு உள்ளேதான் அத்தி பழங்கள் வரும். அதைத்தான் ஆண்டவர் கூட தேடி போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் பார்க்கிறோம் இல்லையா? அதனால அந்த அத்தி மரத்தில இருக்கிற அந்த குணத்தை குறித்து இந்த இடத்துல சொல்றார் பாருங்க. அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும் கனி தராமற் போனாலும், திராட்சை செடியில பலன் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் இருக்கிற பலன் அற்று போனாலும். ஒலிவ மரம் என்ன தெரியுமா? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி, ஒலிவ மரத்தில் இருக்கிற அந்த இலை ஆகட்டும், அந்த வேர் ஆகட்டும், அந்த மரம் ஆகட்டும், அந்த செடி ஆகட்டும், ஒண்ணுமே வேற வீணாய் போகாதான். அதில் இருக்கிற எண்ணெய் தான் ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அநேகருக்கு பிரயோஜனமான காரியம்.
அதனால இங்க என்ன சொல்றாரு, இந்த ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாத போனாலும், விவசாயிகள் விளைத்து என்னதான் கஷ்டப்பட்டாலும் கூட சரி, அதுல ஒன்றும் விளையாமற் போனாலும் கூட சரி, ஆட்டு மந்தைகள் முதற் பலனற்று போனாலும், அதாவது மாட்டு தொழுவத்தில பலன் அற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு களி கூறுவேன். அல்லேலூயா. செய்ய முடியுமா இது? முடியுமா இது? நடக்காத அன்பானவர்களே. இவ்வளோ கஷ்டப்பட்டனே, ஒண்ணுமே கிடைக்கலையா, அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா அப்படின்னு என்னமோ நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? சொல்றோமா இல்லையா? கட்டாயமா நம்ம சொல்றோம். அத்தி மரம் சொல்லி விடாம போனாலும் சரி இல்லையா, திராட்சை செடி பலனற்று போனாலும் சரி, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். எப்படி சொல்ல முடியும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தால் தான் சொல்ல முடியும். கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும், துக்கம் வரும், அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றி போடுவார். ஆண்டவர் மாற்றி போடுவார். இதெல்லாம் நினைச்சினா, நீ இழந்ததை இரட்டத்துணையாய் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட்டால், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால், கிறிஸ்துவின் நிமித்தம் நீ வேதனைப்பட்டால் நீ வெட்கப்பட மாட்டாய் அப்படின்னு சொல்லி இப்ப முன்ன நம்ம படிச்சோம் கொலோசியர்ல. வெட்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இவையெல்லாம் இழந்து போனாலும் கூட சரி, நான் கர்த்தருக்குள் எப்படியா இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். கொலோசியர் 3:18 படிங்க. படிங்க. சரி. அதான் ஆபகுப் தான். கரெக்ட் படிங்க. ஆண்டவராகிய கர்த்தர் அவரின் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான சாலத்தில் என்னை நடத்த பண்ணுகிறார். ஆண்டவராகிய தேவன் தான் எனக்கு என்னவா இருக்கிறாரு? எதுல பலன் இருந்தாலும் சரி, பலன் இருந்தாலும் சரி, ஆட்டு மந்தையோ அல்லது மாட்டு மந்தையோ ஏதோ ஒண்ணு கிடைக்காம போனாலும் சரி, ஆண்டவர் எனக்கு எப்படியா இருக்கிறாரு? பலனா இருக்கிறார், தைரியப்படுத்துகிறவரா இருக்கிறார், என் நஷ்டத்தை லாபப்படுத்துகிறவரா இருக்கிறார், நான் இழந்ததை இரட்டத்தனையாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் எனக்கு பலனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எனக்கு பலன். அப்புறம் அவர் என்னுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தலத்திலே என்னை நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். என்ன நஷ்டம் வந்தாலும் கூட சரி, நான் தலை நிமிர்ந்து மான்களைப் போல துள்ளி ஓடுகிறவர் பிள்ளைகளாக என்னை மாற்றி தேவன் ஆசீர்வதிப்பார். அதைத்தான் அடுத்த வருஷம் என்ன சொல்றது? இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத புத்தகத்துல கூட இப்போ இருக்குது, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. சங்கீத புத்தகங்கள்ல கூட இருக்குதுமா, நீங்க படிச்சு பாருங்க. இதே வார்த்தை தான் இல்லையா? தாவீது சொல்லி பாடுறாரு இல்லையா? மான் கால்களை போல என் கால்களை மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே, உயரமான ஸ்தலத்திலே என்னை கொண்டு போய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, நான் தலை குனிந்து போகாதபடிக்கு, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, அவமானத்துல போகாதபடிக்கு என்னை மாற்றிருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும் சரி, என்ன நஷ்டமானாலும் சரி, கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற புக்கை பாருங்க, அப்படியே பாருங்க. செப்பனியா 2ஆம் அதிகாரத்துல 2:3 பக்கத்திலே இருக்கும் பாருங்க. அங்கே before the decrease is issued or the day passes like calf, before the Lord's anger comes upon you, before the day of the Lord's anger comes upon you. Turn to the Lord, all you humble people of the land, who obey His commands. Do what is right and humble yourself before the Lord.
Perhaps he will escape punishment on the day when the Lord shows his anger. ஆமென். அல்லேலூயா. செப்பனியா 2ஆம் அதிகாரத்துல 2:3 படிச்சாங்க இங்கிலீஷ்ல. இப்ப தமிழ்ல படிச்சிருங்க. நீங்கள் உங்களை உயர்த்தி சோதித்து ஆராய்ந்து சோதியுங்கள். நிறுத்தி நிதானமா படிங்க. இருங்க அவங்கள படிக்கிட்டோம். ஜெயமா படிங்க, சத்தமா படிங்க. தேசத்தில் எல்லா சிறுமையானவர்களை கர்த்தருடைய நியாயத்தை நடத்துகிறவர்களை அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனு தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவரை கர்த்தருடைய கோபத்தினாலே ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க. கரெக்டா படிச்சாங்க. மறுபடியும் அறிந்து புரிந்து கொள்ள படிக்க போறாங்க. படிங்க சந்தமா படிங்க. என்ன சொல்லுது? தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, ஏழை எளியவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், அவரை நீங்கள் தேடுங்கள், நீதியை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே, கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே, அதான் வருகையின் நாளிலே, நியாயத்தீர்ப்பின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒருவேளை அவருடைய கண்மலையின் நிழலிலே மறைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நம்ம செய்த குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிக்கப்படும்படிக்காக ஆண்டவர் செய்வார். இந்த 2வது வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். 2வது வசனம், நீங்கள் உங்களை ஊய்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆராய்ந்து அறிந்து சோதித்து பார்த்து ஊய்து ஆராய்ந்து சோதித்து பாருங்க. உங்களை ஊய்துனக்கா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. உங்க இருதயத்துல, உங்க சிந்தனையில, நான் நடக்கிறது சரியா, நான் பேசுறது சரியா, நான் பார்க்கறது சரியா, நான் போகாமல் இருக்கிறனே, பேசாமல் இருக்கிறனே, தேவனை மறந்திருக்கிறனே, இதெல்லாம் ஊய்து பாருங்க, யோசித்து பாருங்க, தியானம் பண்ணி பாருங்க. ஆராய்ந்து அறிந்து தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நான் செய்யற காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்குதா, சரியா இருக்குதா என்று பார்த்து நடக்கிறவர்களே, தலைவரா இருக்கிறவர்களே, ஏழையா இருக்கிறவர்களே, பணக்காரா இருக்கிறவர்களே, யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கிறவனா இருக்கிற நான் சரியா இருக்கிறேனா? எல்லா விதத்திலும் தேவனை தேடுங்கள். அல்லேலூயா. கடைசி நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நாம செய்த எல்லாத்தையும் தேவன் ஒரே ஒரு நொடிப்பொழுதில் என்ன பண்ணுவாரா? மறைந்துருவாங்க. அப்படியே மறைச்சு விட்டுருவார். மோசேயை ஆண்டவர் கண்மலையின் வெடிப்பில் அவரை மூடி மறைத்துக் கொண்டார். இன்றைக்கு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இயேசு தம்முடைய சிலுவையின் நிழலில மூடி மறைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு மூடி மறைத்துக் கொள்கிறார். கலேசியன் வாங்க, கடைசி ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். கலேசியன் 2nd chapter 20th verse, அதாவது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். பவுல் சொல்றாரு, மிக விசேஷமான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை எப்படி அவர் செய்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். நம்ம எல்லாருமா 2nd chapter 20th verse, கலேசியர். எபிசியனுக்கு முன்னால இருக்கும் பாருங்க, 2 கொரிந்தியருக்கு நெக்ஸ்ட். So that it is no longer I who live, but it is in Christ who lives in me. This life that I live now, I live by faith in the Son of God, who loved me and gave his life for me. ஆமென். 2ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க? நான் தேவனுடைய கிருபையை
நான் தேவனுடைய கிருபையை 2:20 கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறைக்கப்பட்டேன். சிலுவையிலே நான் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட என் பாவ சாபங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டேன்? கிறிஸ்துவின் சிலுவையில அறையப்பட்டேன். அதாவது அதான் ஞானஸ்தானத்தின் வழியாய் பாவத்துக்கு சத்திய நீதிக்கு பிழைக்கிறாங்க தெரியுமா? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே என் பாவ சாபங்கள் எல்லாம் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆயினும் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனி நான் அல்ல சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளே எனக்கு பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் இருக்கிறதே எனில் அன்பு கூர்ந்து, அதாவது நான் இன்றைக்கு மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனுடைய பற்றும் தேவனுடைய குமாரனில் பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, இனி நான் அல்ல, என்னில் இயேசு பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நான் வாழுகிறேன், இயேசுக்குள்ளே நான் வாழுகிறேன். மன்னித்து மறந்து வாழ்வேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதாங்க கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வது. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் கூட இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகையில் தந்திடுவார். நம் தேச வருகையில் தந்திடுவார், நம் தேச வருகையில் தந்திடுவார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவர்களுக்கு இதுதான் கிடைக்குங்க. இதைத்தான் பவுல் சொன்னார். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நம்முடைய அநாதி தீர்மானத்தின் நிமித்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீர் கொண்டு வந்தமைக்காக நன்றி. இதனால் ஆண்டவரே, நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறேன். இனி வருகிற காலத்திலே ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்த புத்தி சொல்லுகிறவர்களாய் ஆண்டவரே, சகல ஞானத்தினாலும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் பாடல்களை பாடி புத்தி சொல்லுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவன் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் தேவனை அறிந்தவர்களாய், ஓ தேவன் நடந்த அந்த வழியிலே நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்து புரிந்து வாழ்கிற கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் அநேகரை மன்னிக்கிறோம் ஆண்டவரே, மறக்கிறோம் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி வாழ்கிறவர்களாய் எங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி. வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் குடும்பத்தார், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாய் தேவன் நீர் ஆசீர்வதித்து நடத்துகிறதற்காய் நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் பிழைத்திருக்கிறது இனி இயேசு கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கும்படியாய், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற அந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது படைப்பாய் வாழ ஆண்டவர், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறவர்களாய், இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்து இயேசு வாழ்கிறார் என்ற எண்ணத்தோடு கூட வாழ்கிறவர்களாய் ஆண்டவரே, அறிந்து புரிந்து உம்மை அதிகமாய் தேடி உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி.
துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே தருகிறார். இந்த கூட்டம் முடிந்து நாங்கள் போகும்போது இயேசு சுவாமி எங்களோடு கூட நீர் வந்து எங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருமே சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டி நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினம் ஆசீர்வதித்து வழிநடத்த என்றைக்கு என்றைக்கும் சதாகாலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான செய்தியை நாம கேட்டோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம் என்று சொல்லி அருமையான ஒரு தலைப்புல நம்ம பார்த்தோம். ஐயா வந்து ஒரு தலைப்பு சொல்றாருன்னா அதை கவனமா தயவு செய்து கேட்டுக்கங்க. ஒவ்வொரு நாளும் டியூஸ்டே ஆகட்டும், ஃப்ரைடே ஆகட்டும், அந்த தலைப்பு ரொம்ப உச்சரிப்பா சொல்லுவார். அதை ஏன் தெரியுங்களா? அந்த தலைப்புலதான் ஒவ்வொரு வசனங்களும் நம்மோடு கூட தேவன் பேசுகிறார். ஆமாவா, ஆமாவா? சோர்ந்துட்டீங்களா? இல்ல. அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்குள்ளே வாழவும் பலப்படுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். ஆக கடைசியாக நாம பார்த்தோம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி அந்த பலன் கொடாமல் போனாலும், அந்த தொழுவத்திலே ஆடுகள் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி ஒரு அழகான வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே அந்த வார்த்தையை அடங்கிய ஒரு பாடல் உங்க ஜெபத்தோட்ட ஜெய புத்தகம் எடுத்துக்கங்க. அதுல சாங் நம்பர் 78 ஒரு பழைய பாடல். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம். கடைசியா நம்ம வசனத்தை பார்த்தோம், கிறிஸ்துவோடு கூட நம்ம சிலுவையில அறியப்பட்டோம், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி இந்த பாடலை பாடி அவரோடு கூட வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சாங் நம்பர் 78. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒளிபவரும் பல நாட்கள் போனாலும், வயல்களிலே காரியமின்றி போனாலும், ஒளிபவரும் பல நாட்கள் போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும்,
எல்லா சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலனற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா பாக்கியமா தேவனுக்குள் அதிகமாய் இணைந்து இருக்கணும். அப்படி இங்க சொல்லிட்டு பாருங்க, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட நான் என்ன பண்ணுவேன், என் கர்த்தருக்குள் இந்த காரியங்கள் நமக்கு நடக்கணும், நம் வாழ்க்கையில நடக்கணும். நம்ம செயல்படும் போது நீங்க சொல்லிட்டு பாருங்களேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவை என்னில் பிழைத்திருக்கிறார் வாழ்கிறார் என்று சொல்லி. அப்ப இந்த காரியங்கள் நமக்கு நடக்கணும்னா இன்னைக்கு இந்த வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறவங்க மறுபடியும் இந்த வசனங்களை ஒவ்வொன்றா படிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா நமக்கு ரொம்ப விசுவாசத்துல ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது, ஆயத்தமா இருப்போம். God bless you all. Be safe. Jesus Christ is coming soon. ஆயத்தமா இருப்போம். God bless you.